புதுசாக பல இடங்களில் தாமிரபரணி தண்ணி கொண்டு போகிறதுக்காகண்டி குழி தோண்டியிருக்காங்க. ஆனால் இந்த குழி தோண்டதுனால ஏற்கனவே தாமிரபரணி பைப் லைன் போயிட்டு இருந்த பல பகுதிகளில் குழாய் உடைஞ்சி குடி தண்ணி வீணாக போயிட்டு இருக்குது. இது ஒரு நாள் 2 நாள் போகலைங்க, இது கிட்டத்தட்ட 10-20 நாளுக்கு மேலே போகுது. ஒரு இடத்துல போனால் பரவாயில்லைங்க, தோன்றின இடம் எல்லா இடத்துலையுமே குடிநீர் குழாயை உடைச்சிருக்கிறாங்க. அதனால் பல லட்சம் லிட்டர் தண்ணி வீணாக போகுது. இன்றைக்கி இப்போ அடிக்கிற வெயிலில் இந்த கோடை காலத்தில் பல கிராமங்களில் தாமிரபரணி தண்ணி குடிக்கிறது கூட இல்லாமல் பல குடும்பங்கள் தவிச்சிட்ருக்குது. இந்த நிலையில் இந்த குழாய் உடைஞ்சி வீணாக போகிற இந்த தண்ணியை கூட இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்யாமல் அப்படி சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி நடந்துக்கிடுறது ரொம்ப வேதனையாக அளிக்குது. ஏன்னா ஒரு இடம் 2 இடத்துல குடிநீர் குழாய் உடைஞ்சி போனால் பரவாயில்ல, ராதாபுரம் தாலுகா ஆஃபீஸ், அதாவது யூனியன் ஆஃபீஸில் இருந்து இந்த நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் இருக்கிற இந்த இவ்வளவு தூரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 7 இடங்களில் உடைஞ்சி இந்த குடி தண்ணி வீணாக போகுது. இப்படி குடி தண்ணி இவ்வளவு தண்ணி வீணாக போனால் இங்கேருந்து யூனியன் ஆஃபீஸ்லேருந்து திறந்து விடக்கூடிய இந்த தாமிரபரணி தண்ணி எந்த கிராமத்துக்கு தான் போய் சேரும் சொல்லுங்கள்? ஒரு கிராமத்துக்குமே இந்த தண்ணி கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது. எதுக்காகத்தான் இந்த அதிகாரிகள் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. மனசாட்சிங்கிறதே கிடையாதா? ஏன்னா இதெல்லாம் அரசாங்கம் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து தானே வேலைக்கு வச்சுருக்கு. என்னமோ போங்க.